ம். பொழுது விடிஞ்சிருச்சா? சின்ன வேலைகளெல்லாம் பார்க்கணும். எந்திப்போம். சரி, முகத்த கழுவிட்டு வாசலை தூத்து தொளிச்சு கோலத்தை போடுவோம். விளக்கு மாதிரி எங்கிட்டு கிடக்குன்னு தெரியலையே. அது எங்கிட்டாவது தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. ம். இங்கே இருக்கா? சரி சரி. கோலத்தெல்லாம் அழிச்சு தூசியை பாரு, மொத்தம் பூரா தூசியாக தான் இருக்கு. இதை கூட்டதுக்கே குறுக்கெல்லாம் வலிச்சிரும். தண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு, தெளிப்போம். கோலப்பொடி எங்கே வச்சேன்னு தெரியலையே. இந்த பிள்ளைங்க வந்ததுலேருந்து எங்கிட்டாவது எதையாவது தூக்கி போட்டிருக்காக. இந்த இருக்கு கோலப்பொடி. அந்த அச்சு ஆலியா அச்சு ஏதோ வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாலே. ஆலியா, சரி தூங்குவா, எனக்கு தேடி பார்ப்போம். இந்த இருக்குங்கன்னு தான் வச்சுருக்கா கோலப்பொடி பக்கத்துலேயும். எடுத்து அச்சு போடுவோம், அச்சு குழம்பே போட்டுருவோம் நம்மளும். அந்த காலத்துலையெல்லாம் புள்ளி வச்சு கோலம் போடுவோம். அதுக்கப்புறம் ரங்கோலின்னு சொன்னாங்க, புள்ளி இல்லாமல் போட்டாங்க. இப்போ அச்சு வந்துருச்சு. காலம் முன்னேறிக்கிட்டு போகுது, எல்லா வேலையும் ஈஸியாக போயிடுது. பரவாயில்லையே, அழகாக தான் இருக்குது. ரொம்ப ஈஸியான வேலை ஆயிடுச்சு. நம்ம அந்த காலத்துல எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். இப்போ எல்லாம் மிஷினில் வேற வந்துருச்சு. ஆட்ட வேண்டாம், அரைக்க வேண்டாம், எல்லாமே மிஷின் ஆகி போச்சு. சரி சரி, ரொம்ப அழகாத்தான் இருக்கு கோலம். ம் சரி, மாட்டு தொழுவத்தையும் போய் பார்த்துட்டு தூத்து தொளிச்சிட்டு மாட்டுக்கும் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கும் இந்த புண்ணாக்கு இதெல்லாம் எடுத்து வைப்போம். அதுக்கும் பசிச்சிருக்கும். தண்ணி ஊற்றுவோம். தண்ணியை வச்சுட்டு புண்ணாக்கெல்லாம் வைப்போம். குடிங்க, இந்தாங்க, நல்லா கலக்கி வச்சிருக்கு. புண்ணாக்கும் தவிடும் கலக்கி வச்சிருக்கு, குடிங்க. தோட்டத்துக்கு போய் புல் அறுத்துட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துடுவோம். அந்த புள்ளி எந்திரிக்க முன்னாடி போயிட்டு வரணும், வந்து சமையல்லாம் செய்யணும்ல. பக்கெட்டு சாம்பல்லாம் அங்கே வச்சுட்டு புல் அறுத்துட்டு வருவோம். அறுத்து வச்சுட்டு குளிப்போம். புல்லுக்கு அறுத்தாச்சு, புல்லுக்கட்டை கீழே வச்சுட்டு போய் குளிப்போம். தண்ணி எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. குளிப்போம் குளிப்போம் சீக்கிரம். நல்லா நல்லா இருக்குது சுகமாக. இந்த காலத்துல எல்லாம் சீயக்காயை போட்டு குளிப்போம். இப்போ சாம்பை வாங்கிட்டு வந்து கொடுத்து, இந்தாங்கச்சி சாம்பை போட்டு குளிங்க, சாம்பை போட்டு குளிங்க இந்த பாட்டிக்கு இல்லை கடுகு. சரி, நம்மளும் குளிச்சு பார்ப்போம். இதுவும் நல்லா தான் முறையாக வருது. அது வீதம் தேய்க்க வேண்டியதில்லை. நல்லா கமகமன்னு மணத்துக்கிட்டு நல்லா தான் இருக்குது.
குளிச்சாச்சு, கிளம்புவோம். புல்லெல்லாம் மாட்டுக்கு போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் போய் மாற்றிட்டு சாமி கும்பிடுவோம். ஆலியா எடுத்த சேலை அழகாத்தான் இருக்கு, நல்லா இருக்கே. சரி, போய் சாமி கும்பிடுவோம். விளக்கு போட்டு சாமியை கும்பிடுவோம். கும்பிட்டுட்டு ஆலியா பிள்ளைகள் எல்லாத்தையும் ஊசிட்டு விடுவோம். கடவுளே, எல்லாரையும் காப்பாத்து. அதே மாதிரி பிள்ளைங்க எல்லாத்தையும் காப்பாற்றி சந்தோஷமா எல்லாரும் நல்லா இருக்கணும். மழை தண்ணி நல்லா பெய்யணும். என்னது இது, இப்பவே மேகமா இருக்க மாதிரி இருக்கு, மழை பெய்யுற மாதிரி இருக்கு. எங்க அம்மாவை காணும்? இங்க இருக்காங்களா? ஓ, சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா? இது என்ன பானையா அடுக்கி வச்சிருக்காங்க? என்னன்னு தெரியலையே. சரி கேட்போம். அம்மா, அது என்னம்மா பெரிய பெரிய பானையா அடுக்கி வச்சிருக்கீங்க? அதுவா ஆலியா, அது குபேர பானை. அது வீட்டில் வச்சு பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட்டோம்னா நல்லா செல்வ வளம் கொளிக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம். அதில் கீழே இருக்க பானையில் அரிசியும், நடுவில் இருக்க பானையில் துவரம்பருப்பும் போட்டு, மேலே இருக்க பானையில் காசும் போட்டு வச்சு டெய்லி கும்பிடும்போது அதையும் சேர்த்து கும்பிட்டோம்னா, சாமி கும்பிடும்போது சேர்த்து கும்பிட்டோம்னா நல்லா செல்வம் கொளிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐதீகம் இருக்கிறதுனால வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கும் வாங்கி வச்சுருக்கேன். ஊருக்கு போகும்போது கொண்டுட்டு போங்க. ஓ, அப்படியாம்மா? சரிம்மா, நாங்கள் போகிறப்ப கொண்டு போகிறோம். சரிம்மா, இப்போ மழை பெய்யுற மாதிரி இருக்கு, சீக்கிரம் உள்ள வாங்க. சரி ஆலியா, நான் அந்த வந்துடுறேன். நீ போய் பிள்ளைகளெல்லாம் உசிப்பி விடு. நான் வந்து காப்பி போட்டு கொண்டு வரேன் பிள்ளைகளுக்கு. நீ இவங்களெல்லாம் உசிப்பி விட்டு ப்ரெஸ் பண்ண சொல்லு. சரிம்மா, நான் அவங்களெல்லாம் போய் எழுப்பி விடுறேன். நீங்கள் சீக்கிரம் சமைச்சு காஃபிலாம் போட்டு கொண்டு வாங்க. ஆலியா, ஒரு நிமிஷம். பிள்ளைகளெல்லாம் உசிப்பி விட்டுட்டு அவங்க எந்திச்சும் காப்பியை குடிச்சிட்டு போய் தோட்டத்தில் அன்னைக்கு மாதிரி நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு வர சொல்லு. குளிச்சுட்டு வந்து சாப்பிடட்டும். சரிம்மா, அவங்கள நான் எழுப்பி விட்டு போய் குளிச்சுட்டு வர சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிவ் அவே பற்றி தான். நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் கிவ் அவே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.